தீபிகா இப்படி ஒரு டெசிஷனை எடுப்பாங்க, அதுவும் இல்லாம இவ்வளோ காமா பேசுவாங்க அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு நேரா நம்ம அதாவது தீபனோட ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. ஏற்கனவே விஜய் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல வந்து அங்க வந்து ஒரு சில குடைச்சல் எல்லாமே குடுக்குறாங்க. பட் இருந்தாலும் கடைசியா போகும்போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க. அதாவது நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதுவும் இல்லாம வந்து நான் நம்ம ஐஸ்வர்யாவ இந்த மாரி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து கொண்டு போய் காட்டுனேன். அப்போ வந்து இந்த மாரிலாம் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கலாம். அதாவது நீங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வாங்க. அங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து ஐஷுவ வந்து பார்த்துக்கலாம். எனக்கு ஐஷுவோட அதாவது எதிர்காலம் தான் முக்கியம் அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ தீபிகா மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? உண்மையிலே தீபிகா மேடம் வந்து தன்னோட குழந்தைக்காக தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அதுதான் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தீபிகாவோட கோவத்துக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தீபிகா ரொம்ப நம்புறாங்க. அதுவும் இல்லாம இப்போ ஐஷுவோட விஷயமா இருந்தாலும் சரி, யாரோட விஷயமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி கோவமா வந்து அதாவது நம்ம தீபனை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மா தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க மனசு மாறினதுக்கு முக்கியமான ஒரு நோக்கம் இங்க நம்ம தீபன் இருக்கார் இல்லையா? அவரு கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இந்த தீபிகாவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். அதாவது ஏற்கனவே மல்லியோட கேஸ எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்த இந்த தீபிகாவுக்கு அடுத்துதான் மல்லிய இந்த கேஸ்ல எப்படி சிக்க வைக்கிறது, உண்மையிலேயே வந்து அடுத்தடுத்து வந்து மல்லிக்கு எதிராக என்னென்னலாம் சதி செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாக்குறதுக்காக தான் இப்போ தீபிகா மேடம் இருந்துட்டு தீபனை அவ்வளோ காமாவும் அவ்வளோ வந்து ரொம்ப பொலைட்டாவும் வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது நம்ம தீபன் வந்து எப்படா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், தீபிகாவோட மனசு எப்படா மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால இந்த ஒரு இன்விடேஷனை வந்து உண்மையிலேயே டைரக்டா வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது தீபிகா உண்மையிலேயே மாறிட்டாளா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமவே அந்த ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா பொட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்பதான் எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல இப்போ தீபிகா மேடம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய் ஏற்கனவே வந்து ஒரு சைபர் கிரைம் கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லி கவினோட நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த போன் வந்து ஆன் ஆனா போதும், இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம், அந்த நவீன கண்டுபிடிச்சிடலாம், கவினை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தீபிகா மேடம் அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அடுத்ததா இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம தீபனும் வந்து நேரா கிளம்பி அங்க போயிடுறாங்க. ஐஷுவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா தான் நினைச்சதெல்லாம் நடக்குது. அதுவும் இல்லாம மம்மி வந்து இப்ப மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாம இப்போ நம்ம வெண்பா கூட அந்த ஒரு ரிலே ரேஸ்லயும் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து தெரிவிக்காம அவங்க பாட்டுக்கு நார்மலா இருந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே ஐஷு நீ போய் வந்து கலந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏன்னா இப்போதைக்கு நம்ம தீபிகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சாகணும். எல்லாருமே நம்பக்கூடிய அளவுக்கு நடிச்சாகணும். முக்கியமா தீபன் நம்பக்கூடிய அளவுக்கு. கடைசியில இந்த தீபிகா இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. விஜய்க்கு மட்டும் கிடையாது, தீபனுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவின் வந்து இங்கதான் இருக்கான், அதாவது இங்க வரப்போறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இன்னும் அவனோட போனை வச்சு நிறைய டீடைல்ஸ் வந்து தெரியுது. இப்போ தீபிகாவுக்கு என்ன பிரச்சனை, முதல்ல மல்லி வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாது, மல்லி இங்கேயே இருந்து கஷ்டப்படணும், அதாவது ஜெயிலுக்கு முதல்ல போகணும், அதே மாதிரி இதுல இருந்து வந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் இப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த கவினை வந்து புடிச்சு உண்மையிலேயே அப்ப என்ன நடந்துச்சு, இதுல யாருதான் கொலைகாரன், அதாவது உண்மையிலேயே இந்த மல்லி சுடரை கொலை பண்ணலனாலுமே கூட தன்னோட தம்பியை வந்து கொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போய் ஆகணும், தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதுக்கு இந்த கேஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கவினை வந்து முன்னாடியே அதாவது விஜய் அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபன் இவங்க வந்து அந்த அதாவது கவினை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தீபிகா வந்து பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கேட்ட உடனே உண்மையிலேயே நம்ம விஜய்க்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. அதுவும் இல்லாம அந்த கவினை பிடிச்சா எல்லா பிரச்சனையும் ஓவர், அவங்ககிட்ட தான் எல்லாவோட டீட்டெயில்ஸும் இருக்கு, அதாவது அந்த கேஸ்க்கான சாவியே அவங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா தீபிகா இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு
கடைசியில இங்க இருந்து போயிட்டு கவினை இவங்களுக்கு முன்னாடியே வந்து கடத்த ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தீபிகா வந்து இப்போ இந்த கேஸ்ல எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் பதவியில இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்போ பதவி இல்ல, காக்கி சட்டை இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம தீபிகா மேடம் வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்காக தான் வெயிட்டிங். அதாவது போலீஸ்ல மறுபடியும் என்ட்ரி கொடுக்கறதுக்காக தான் வெயிட்டிங். அதுக்குள்ள வந்து எப்படியாச்சும் நம்ம இந்த ஒரு விஷயத்த முடிச்சிடணும், உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி விஜய் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போதான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. ஏன்னா கவினை பிடிச்சா எல்லா வேலையும் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கவின் வந்து தீபிகாவோட கஸ்டடியில இருந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம தீபிகா வந்து எப்படியாச்சும் வந்து பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்படி பிளான் பண்ணி கடைசியில வந்து காலவாரி விட்டுட்டாங்க. அவங்க வந்து இவ்வளவு சாஃப்டா பேசும்போதே உண்மையிலேயே நம்ம தீபன்லாம் கொஞ்சமான யோசிச்சிருக்கணும். என்னடா அது, தீபிகா வந்து இப்படி பண்ற ஆள் கிடையாது, அதுவும் இல்லாம இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் இவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வந்து தீபிகாவோட ஆட்டம் தான் வந்து பெருசா போயிட்டு இருக்கு. மல்லியை எப்படியாச்சும் ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். அதுக்கான ஏற்பாடுகள் என்னவோ அதை வந்து சிறப்பா செய்யறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தீபிகாவோட மோட்டிவ் இதுதானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.